ஓம் விநாயகா போற்றி. நாம இன்னைக்கு பார்க்க போறது, கிரகங்களின் நீதிபதியாகவும், கர்மாக்களின் பயனை தராசு போல தரக்கூடியவருமான சனி கிரகத்தை பத்தி பார்க்க போறோம். சனியோட ஆட்சி 2 ராசியில இருக்கிறது. மகரம் மற்றும் கும்பம். மகரத்தை தொடர்ந்து நாம கும்ப ராசியில் சனி இருக்கும் பொழுது ஏற்படும் பலன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது நாம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசியில சனி இருந்தா என்ன பலன்? உங்க ஜாதக கட்டத்துல சனியோட வேறொரு கிரகம் இணைஞ்சிருந்தாலோ, வேற கிரகத்தோட பார்வை சனி மேல இருந்தாலோ இந்த பலன்கள் மாறும். ஸோ சனி என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் குறிக்கும். தட் இஸ் தடைகள், தாமதம், ரெஸ்ட்ரிக்ஷன், கட்டுப்பாடு, லிமிட்டேஷன், கவலைகள், தட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன், இதெல்லாம் குறிக்கும். கடினமான உழைப்பு, டிசிப்ளின், சட்டம், லா, இதெல்லாம் குறிக்கும். சனி சேவை செய்பவர்கள், தொழிலாளிகள், சேவை, பப்ளிக் சர்வீஸ், இதையும் குறிக்கும். சனி நம்மளோட பூர்வ ஜன்ம கடன், தட் இஸ் நம்ம பண்ண கர்மா என்ன கழிக்க வந்திருக்கோமோ அதையும் குறிக்கும். ஸோ சனி எந்த வீட்டில் இருக்காரோ அதை வச்சு நம்ம என்ன கர்மாவை கழிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ சனி ஒரு சேலஞ்ச் கொடுத்து நம்ம கர்மாவை தீர்க்க வைக்கிறதுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இப்போ கும்பம் பார்த்தீங்கன்னா காலபுருஷ கட்டத்தில் இது இது 11ஆம் வீடு. இது இப்போ நான் காமிக்கிற கட்டம் காலபுருஷ கட்டம். உங்களோட ஜாதக கட்டத்தில் நீங்கள் லக்னத்திலேருந்து பார்க்கணும் சனி எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கும்பராசி பற்றி சொல்லணும்னா இது என்னெல்லாம் குறிக்கும், தட் இஸ் 11ஆம் வீடு என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபம், ஆசைகள், ஹோப், லார்ஜ் ஆர்கனைசேஷன், தட் இஸ் பெரிய அமைப்புகள், நெட்வொர்க் சர்க்கிள், தட் இஸ் நண்பர்கள் கூட்டம், நம்ம கூட வேலை பண்ணுறவங்களோட கூட்டம். இதை தவிர்த்து கும்பம் பார்த்தீங்கன்னா, கும்பம் ஆராய்ச்சி, அறிவியல், சமூக சிந்தனை, உயர்ந்த நோக்கங்கள், முற்போக்கு சிந்தனை, இதெல்லாம் குறிக்கும். இந்த கும்பராசி சனியோட மூல திரிகோணம் அப்படிம்பாங்க. இப்போ சனி பார்த்தீங்கன்னா 2 ராசியோட ஆட்சி இருக்கு, கும்பம், மகரம். மூல திரிகோணம் அப்படின்னா என்னன்னா, மூலம்னா ரூட், வேறு. ஸோ அடிப்படை குணங்கள் கும்பராசியில சனியோட அடிப்படை குணங்கள் பெட்டரா வெளிப்படுத்தும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ஒரு பிருத்திவி தத்துவம். அது ஒரு லௌகீக வாழ்க்கைக்கு கடினமா உழைக்கிறது, இதெல்லாம் குறிக்கும். ஆனா நீங்க கும்ப ராசி பார்த்தீங்கன்னா, சமூக நலன், முற்போக்கு சிந்தனை ஆகிய உயர்ந்த கொள்கைகளை குறிக்கும். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகரம் சரராசி. சரராசினா நகரும் தன்மையுடையது. இப்போ கும்பராசி பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசி, நிலைத்தன்மையுடையது. ஸோ சனியோட மந்த நிலையும் நிதானத்துக்கும் கும்பராசியில அதிகமா அதுக்கு பொருந்தும். ஸோ சுருக்கமா சொல்லணும்னா, சனி பகவானோட கடமை உணர்வும் நீதியும் கும்பராசியில பெட்டரா ஒர்க் ஆகும். ஸோ இந்த மக்கள் எல்லாத்தையும் ரொம்ப லாஜிக்கலா யோசிப்பாங்க, லாஜிக்கலா அப்ரோச் பண்ணுவாங்க. சமூக முன்னேற்றம், அப்புறம் இந்த ஹியூமானிட்டேரியன், தட் இஸ் மனிதாபிமான பணிகள், இதிலெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ நிறைய பெரிய அமைப்புகளிலையும் இந்த என்வாயன்மெண்ட்காக வேலை பண்றது, சமூக நலனுக்காக வேலை பண்றது, இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ல அவங்கள பார்க்கலாம். அப்புறம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி சனி எதையும் டக்குன்னு ஈஸியா கொடுத்துட மாட்டார். ஈவன் அவர் நல்ல பொசிஷன்ல இருந்தாலும், சொந்த வீட்டில் இருந்தாலும், உச்சத்துல இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் சனி மூலியமா உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கான உழைப்பை நீங்க போட்டு தான் ஆகணும். அண்ட் அதுக்கான தடைகளும் நீங்க சந்திச்சு தான் ஆகணும். ஸோ இந்த பொசிஷன்ல சனி ஸ்ட்ராங்கா இருந்ததுனால சக்சஸ் கிடைக்கும். பட் ஆஃப்டர் ஒரு 32 வயசுக்கு அப்புறமா சக்சஸ் கிடைக்கும், நிறைய நீங்க எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறம். இந்த இது இவங்க ஆராய்ச்சியல், ஆராய்ச்சி, அறிவியல், இந்த மாதிரி வேலை கிடைக்க இவங்களுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அண்ட் இந்த மாதிரி அமைப்புகள்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிற சான்ஸ் இவங்களுக்கு ஜாஸ்தி. ஃபைனலி 3 நட்சத்திரத்துல விழும் கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி.
ஸோ போக போக நம்ம நட்சத்திரத்தை பற்றி கற்றுக்கும் போது இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ், குணங்கள் எப்படி மாறும் அப்படின்றத வந்து அஹ், நம்ம கூடி சீக்கிரம் கற்றுக்கலாம். உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக சனி பகவான் தருவார் அப்படிங்கிறத அவர் ஆட்சியில இருக்கும் பொழுது அந்த மகர கும்பராசிக்காரர்கள் கடினமாக உழைத்தீங்கன்னா உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி கலா. நன்றி.